ஹாய் ஹலோ வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் இல்லம் தேடி கல்வியில் இன்றைக்கி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சிபிடி டெஸ்ட்டுக்கான நாள் இன்றைக்கி தான். ஸோ எல்லோரும் இந்த எக்ஸாம் எதிர்பார்த்துருக்க நிலையில் நம்ம ஒரு ஓவரால் வியூ லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெசேஜ் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க மெயினாக இப்போ நம்ம கோஆர்டினேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, நிறைய பேர் இந்த ஐடி கார்டெலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, மார்க் ஷீட்ஸ் எல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்கள. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் எது இல்லை அப்படிங்கிற விஷயத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அங்கே ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, வெரிஃபை பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட என்னென்ன இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லை அது இல்லைன்னெலாம் பயப்பட வேணாம், அவங்க கேட்குறத கொடுங்க. ஆனால் கன்ஃபார்மாக எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க, கவலைப்படாதீங்க இது இல்லை அது இல்லை அப்படின்னு. இல்லைன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைமிங் ரொம்பவே முக்கியம். நம்ம சென்டர் கிட்டக்கெல்லாம் எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க, தூரமாக தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டருக்கு 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போயிருக்கணும். அந்த நேரத்தை கணக்கிட்டு நீங்கள் உங்கள் பிளேஸ்லேருந்து கிளம்புங்க. ஸோ ஏன்னா வழியில் நம்ம அந்த ட்ராவல் டைம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, தூரமாக இருக்குது. சில பேர் பஸ்ஸில் போவாங்க. இப்போ ப்ரைவேட் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்க, அவங்களே வச்சுருக்கவங்க போயிடலாம் கொஞ்சம் சீக்கிரம். நம்ம பஸ்ஸெலாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பயன்படுத்துகிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால டைமிங்கை பார்த்துட்டு கிளம்பிக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பேட்சுக்கெல்லாம் ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த 9:30னா இப்போ நம்ம அவங்க 8:15க்கு அந்த 8:15க்காவது இருக்கணும். 8 o'clock முடியாது, 8:15க்காவது இருக்கணும். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கிளம்பிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இது எல்லாமே ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கொடுத்துருப்பேன். லாஸ்ட்டாக என்ன சொல்ல வர்றதுன்னா, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, பயப்படாதீங்க. இது தெரியலை அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 45 minutes தான் நமக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு கரெக்டாக டக்குன்னு ஆன்சர் போட்டுருங்க. கடைசியாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க டைமுக்குள்ளே. ஸோ அவ்வளோதான், எல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கொடுங்க. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஹாப்பி நியூஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப்.